ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான பண்ணை விவசாய நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் விற்று மிகப்பெரிய கிணறுடன் ஃப்ரீ இபி சர்வீஸுடன் தென்னை மரம் எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வித்து வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, ஃபென்சிங் போட்டிருக்கா, கேட் இருக்கா, எத்தனை வீடு இருக்குது, பைப்லைன் கனெக்ஷன் இருக்கா, உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, செம்மண்ணா, தார் ரோட் டச்சில் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, கிளியர் டாக்குமெண்ட்டா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகலனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாலும், இல்லை உங்ககிட்ட கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரியே உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லைன், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரிங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து பரப்பளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 25 சென்ட் இருக்குங்க. டோட்டலாக வந்து பரப்பளவு 5.25 ஏக்கர் இருக்குங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்ச லேண்டுங்க. இந்த லேண்டோட டைப் வந்து புஞ்சையில் தான் வரும், புஞ்ச லேண்டு. மண் வந்து நல்லா சூப்பரான மண்ணுங்க. நீங்கள் எந்த மரம் வச்சாலும் நல்லா தாராளமாக வரும். இவங்க லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரோடு மாதிரி மடிச்சிருக்காங்க. டிராக்டரு, ஜேசிபி, காரு, லாரி எல்லாம் தனியாக போகிற மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்து ஒரு பெரிய ரோடு மாதிரி அவங்க லேண்டுக்கு உள்ளே வந்து செப்பரேட்டாக மடிச்சிருக்காங்க. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனரு. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்போயே கூட கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு 1 to 1.25 மணி நேரத்துலேயே நீங்கள் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து வரீங்கன்னா ஒரு 40 to 45 நிமிஷத்துலேயே நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பைபாஸுங்க உங்களுக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சென்னையிலேருந்து வரப்போ ஈஸியாக இந்த லேண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல், டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஈஸியாக அந்த லேண்டுக்கு நீங்கள் வந்துடலாங்க. தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வருங்க. ஸோ பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்ரு தாங்க வரும். 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குங்க. அதுவும் எனி டைம் பஸ் போர் ரூட்டு உங்களுக்கு. ஒரு 1/2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு. தொட்டி பார்த்தீங்கன்னா 3 பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் பெரிய தொட்டிங்க உங்களுக்கு. சின்ன தொட்டி இல்லை. நல்லா ஒரு 5 பேர், 6 பேர், 8 பேர் வந்து நல்லா குளிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க.
நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து ஒரு பம்ப் செட்டு மோட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து குழந்தைங்க இல்லை யாராவது குளிக்கணும்னு நினச்சாலும் ஒரு மினி ஸ்விம்மிங் ஃபூலாக கூட இந்த தொட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 8 பேர் 10 பேர் நல்லா தாராளமாக குளிக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. வித் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. லேண்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த 5.25 ஏக்கருக்கும் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வால்வை திறந்தாலே போதும், மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு வால்வை திறந்தாலே போதும், தண்ணி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சப்ளை ஆகிடுங்க. இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க. அதுவும் நல்லா தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பிளான் பண்ணாமல் நல்ல ஒரு ஐடியாவாக பார்த்தீங்கன்னா கிளியராக ஐடியா பண்ணி தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் செப்பரேட்டாக தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2வது தொட்டிங்க. 3 தொட்டி இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2வது தொட்டி இதுவும் அதே சைஸ் தாங்க. ஒரு 8-10 பேர் வந்து நல்லா தாராளமாக குளிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் கட்டியிருக்காங்க. தென்னை மரம் இருக்குது, சவுக்கு மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மரம் மாமரம் இருக்குது, கொய்யா மரம் கொஞ்சம் மரம் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான மரம் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு. சவுக்கு மரம் வந்து ஒரு 1.5-1.25 ஏக்கருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் போட்டிருக்காங்க. அந்த சவுக்கு மரம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சைஸாக தாங்க இருக்குது. எல்லாமே வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு மேலே ஆன சவுக்கு மரங்க உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5-2 வருஷம் போச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வருங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு தென்னை மரமும் 3 நாட்டு தென்னை மரம் இருக்குதுங்க. நல்ல சூப்பரான தென்னை மரம், நாட்டு தென்னை மரம் உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பைலே தாங்க இருக்குது. ஏன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லலாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இவங்க வந்து ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட் சேல்னால் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜான ரேட் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்டை நீங்கள் 2 பேர் கூட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஒருத்தராக வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேராக கூட நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய கிணறுங்க. நான் பார்த்ததுலே 2வது பெரிய கிணறுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிணறு பார்த்தேன், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு, நல்ல பெரிய கிணறு பார்த்தேன். அதோடு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு நல்ல பெரிய கிணறு பார்த்துருக்கேங்க. ஸோ இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுத்து அது மாதிரி ஷெட்டு கட்டி நீங்கள் மோட்ரு பம்ப் செட்டு சர்வீஸ் வாங்கணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக 30 லட்ச ரூபாய் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் கிணறு எடுத்து இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஷெட்டு இருக்குது உங்களுக்கு, ஷெட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, மோட்ரு பம்ப் செட் இருக்குது. ஸோ இந்த கிணறுக்கு மட்டுமே நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு 20 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தண்ணி மேலேயே இருக்குது. இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள், நல்லா மேலேயே இருக்குது உங்களுக்கு. சரியான கிணறுங்க. கண்டிப்பாக இந்த கிணறுக்காகவே இந்த லேண்டு நீங்கள் தாராளமாக பை பண்ணலாங்க. 30 to 35 லட்ச ரூபாய் இல்லாமல் கிணறு நீங்கள் எடுக்க முடியாது. இந்த கிணறு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடும் இருக்குதுங்க. இந்த லேண்டுக்குள்ளே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 வீடு இருக்குது. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் இருக்குங்க, பில்லர் வச்சு நல்ல பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா இருக்குது உங்களுக்கு, சுற்றி கேமரா இருக்குது, ஃபென்சிங்கு, கேட் இருக்குது. தனி லெட்டின் பாத்ரூம் இருக்குங்க, டாய்லெட்டும் இருக்குது, காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு தனியாக லெட்டின் பாத்ரூம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இன்னொரு பாத்ரூம் இருக்குங்க, டாய்லெட் மாதிரி. ஸோ 2 வீடு இருக்குங்க. ஒரு பெரிய ரூமாக மாதிரி ஒரு பெரிய ரூம் கட்டிட்டாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் வந்து கட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஹாலு, அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குங்க. அந்த வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் மேலே வருங்க. 700-750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 பெரிய ரூமாக போட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1100-1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய வீடாக வந்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு. வித் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட்டோட, பெட்ரூம், ஹால், கிச்சனு, 2 பெட்ரூமு, 2த்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அது மாதிரி டைப்பில் வருங்க. படிக்கட்டோடு வச்சு ஃபுல்லாக வந்து சூப்பராக பில்டு பண்ணியிருக்காங்க. இப்போ கட்டின வீடு தாங்க, ரொம்ப பழைய வீடெலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு தான் உங்களுக்கு. ஃப்ரீ இபி கரண்ட்டும் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி கரண்ட்டும் இருக்குது. ஸோ அதேபடியே கிணறுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த வீட்டுக்கும் போர் இருக்குது. நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்தீங்கன்னா அது கிணறு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து தனி செப்பரேட் போர் இருக்குங்க.
ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 34,000, ஒரு ஏக்கர் வந்து 34 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் லேண்டு பாருங்கள், ஓகேனா நான் ஓனர்கிட்டே கண்டிப்பாக உட்கார வச்சு பேச வைக்கிறேங்க. எந்த ஒரு மீடியேட்டர் யாருமே இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. கண்டிப்பாக என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக ஓனர்கிட்ட பேசி என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நான் பேசி வாங்கி தரேங்க. பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேபடியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல லேண்டுலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. அதனால் இவங்க சொல்லியிருக்க ரேட் வந்து அர்ஜென்ட் சேல்னால கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ உங்களால் வாங்க முடியலனா கூட கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் மிஸ்டர் பரத் விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் எஃபெக்ட் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி வாங்கி தரேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் பண்ணுறதுக்கு, பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நல்ல நல்ல லேண்டு, வீடியோ அதெல்லாம் கம்மியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் வீடியோவிலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரேட் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஃபைனலாக ஒரு 33.5 லட்சம் வரைக்கும் முடிக்கலாங்க. ஒரு சென்ட்டு வந்து 34,000 ரூபாய் ஃபைனலாக சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 34 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரே பேமெண்ட்னா ஒரு 33 லட்சம் 33 லட்சம் வரைக்கும் ஃபைனலாக முடிக்கலாங்க. இது கம்மி வருமா என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபோன் நம்பருக்கு டேரெக்டாக ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. ஃபோன் பண்ணி எடுக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில், டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடுறேன். இல்லை நார்மல் காலும் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப்லேயும் பண்ணிடுறேன். மறக்காமல் எனக்கு கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ராகன் ஃப்ரூட்லாம் போட்டிருக்காங்க, கொடி மரமும் போட்டிருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட் ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் தாங்க வரும். NH/GST நூறடி பைபாஸ்க்கு இந்த லேண்டுக்கும் 12 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர் தாங்க வரும். நீங்கள் தாராளமாக தனியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டில் வீடு கட்டிட்டு கூட நீங்கள் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், பண்ணை நிலம் எல்லாமே அமைச்சிக்கலாங்க. ஏன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காதுங்க. நம்ம டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்லேயே சிட்டி டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெரிய டவுன், பஜார் இருக்குது. நல்ல சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணி